நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட்டு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் சென்னை வரணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டேன். இப்போ தான் 1 month முன்னாடி மேரேஜ் ஆகி வந்திருக்கேன். இப்போ நான் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கேன், நான் சும்மா உட்காந்துருப்பேன். அது எனக்கு பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்குது. என் ஹஸ்பண்டோட ஹோண்டா ஆக்டிவா பின்னாடி உட்காந்து போகிறது எனக்கு கொஞ்சம் முதல் முறையாக தலைப்பில்லாத ஒரு நீயானா, சாரி ஃபார் அகைன்ஸ்ட் அப்படிங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. தங்கள் மனதோடு பேசும் ஒரு நீயானா. இது நிகழ்ச்சி அல்ல, முயற்சி. நல்லா இருக்கீங்களா? 50-50% சொல்லலாம் சார். பட் நானாக இருக்க முடியலன்னு ஒரு சொசைட்டியில் இருக்க முடியலன்னு ஒரு வருத்தம். ஐ எம் ஒர்க்கிங் as a பிரின்சிபல். ஆனால் பிரின்சிபல் இல்லாமல் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணணும்னு சில கட்டாயத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 10 years ஐ வாஸ் ஹாப்பி. ஆஃப்டர் தட் ஸ்டில் நவ் ஈச் அண்ட் எவ்ரி டே இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒரு டேயும் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. குடும்பத்தை பார்த்தா நல்லா இருக்கு, ஆனால் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் நான் ஏஐ ஃபீல்டு, அதனால பயங்கர கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா வேலை செய்கிறேன், வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது சார். சார் உண்மையை சொல்லணும்னா தெரியல. நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ராசா நல்லா இருக்கியா? பேசுகிறப்ப ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே தான் பேசுவோம். பட் ஆனால் அது பேசி முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகும் சார். ஏடா ரத்தம் வருது? டேய் என்னடா உனக்கு இங்கே வீங்கி போயிருக்கு? ஆமாம், போடா போடா. என்ன பண்ணி? ரொம்ப நல்லா இருக்கேன், பிடிச்சதை செய்கிறேன், பிடிக்காததை செய்ய மாட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நல்லா இருக்கீங்களா? நான் சுந்தரே நல்லா இருக்கிறியா? டிகிரி முடிச்சதும் கவர்மெண்ட் வேலை வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்த்துக்கிறேன். ஒரு சங்க இலக்கியங்கள் படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மூஞ்சி ஒரு மாதிரி ப்ளஸ் ஆயிடுது. ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பற்றி நான் கேட்டேனா? சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல முடியாது. சரக்கஸ்ட் ஃபுல்லாக கொத்துட்டேன்னு வையேன், வாந்தி வராமல் இருக்கும். ஆனால் வராதுல்ல, அப்போ இருக்கும் பாரு, அந்த மாதிரி. நான் சென்னை வரணும்னு ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டேன். இப்போ தான் 1 month முன்னாடி மேரேஜ் ஆகி வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உள்ளூர் என்ன மகிழ்ச்சி இருக்கு? இந்த இண்டிபெண்டாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இண்டிபெண்டாக இருக்கிறதுனாலேயே நிறைய ப்ரெஷரும் இருக்கு. அவஸ்தப்பட்டுடா சாரி. ஸோ ரெண்டுமே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. பட் ஆனால் 100% இல்லை சார். 100% இல்லை, போட்டு சாவடிச்சிருவாங்க சார். பட் ஹேண்ட்லிங் திஸ் பீப்புள் ஆர் கைண்ட் டிஃபிகல்ட். உருட்டு நீ உருட்டு. எது தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது? என்னுடைய குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் தான் சார் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருது. எங்கெல்லாம் உள்ளூர் மகிழ்ச்சி இருக்கிறது? பிடிச்ச பாட்டு கேட்டாலே உள்ளூர மகிழ்ச்சி வந்துடும் சார். என்ன பாட்டு கேட்கறப்பெல்லாம் திரும்ப கேட்பீங்க? பழைய மினிபஸ் பாட்டு எது கேட்டாலும் மனசு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். நிஜமாவா? இது இவங்க அம்மா மேல ஆன சார். இப்போ நான் 1 மணி நேரம் சும்மா உட்காந்துருக்கேன், நான் சும்மா உட்காந்துருப்பேன். அது எனக்கு பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்குது. நான் சும்மா உட்காந்துருப்பேன் 1 மணி நேரம். சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகாலட்சுமி கூட்டிட்டு வா, அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. எனக்கும் சரி, என் ஒய்ஃப்க்கும் சரி, சிங்கிள் பேரண்ட் தான். சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. எங்கள் குழந்தைங்க அக்கா தம்பி பாசம் அப்படிங்கிற கண் முன்னாடி பார்க்கும்போது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சிக்கும் போது எனக்கு அந்த உள்ளூர மகிழ்ச்சி வருது. ஒய்ஃபை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஹாப்பி சார். 2 பேரும் மாற்றி கேப்பே விடுறதில்ல. ஓடி வராத, உன் வெயிட் குறைஞ்சிடும். ஓட்டப்பந்தயமா காட்டுறேன் ஒண்ணு, என்ன பண்ற பாரு. ஃப்ரெண்டு கூட பேசுகிறப்ப நான் சந்தோஷப்படுறப்பேன் சார். என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். இருக்கும் போது இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த கம்பல்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும். அந்த மொமெண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் எமர்ஜ் ஆகுது எனக்கு. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியும். இப்போ நீங்க பேசணும், அந்த பேசணும் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பல்ஷன் கூட இல்லாமல் இருக்குது, சந்தோஷமா போ. சும்மா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சும்மா இருக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சுல. சும்மா இருக்கிறது என்ன கஷ்டம்? சும்மா எவ்வளவு வேணாலும் இருக்காடா. சரி, என் ஹஸ்பண்டோட ஹோண்டா ஆக்டிவா பின்னாடி உட்காந்து போகிறது எனக்கு கொஞ்சம். பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு ஒரு அந்த 8:30 to 9 o'clock எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கிளம்புற ஒரு டைமிங் இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன பாட்டு போட்டுட்டு அந்த மாதிரி அந்த டைமை நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். சார் காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது, அப்பாடா அப்படின்னு போய் கொஞ்ச நேரம் போய் தூங்குவேன். அப்போ அவ்வளோ ஆனந்தமாக. இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? நான் பேசிக்லி ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை ஒரு 8 hours ட்ரெயின் ட்ராவல் சார். அதில் வந்து நான் தனியாக யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக அந்த பீப்புள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே வருவேன். அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
அது நல்லா இருக்கும் sir. ஒவ்வொருத்தரையா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இவங்க என்ன ஆமா. பண்றாங்க ஏது பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அங்கே எதிர உட்காந்துருக்கிறது என் பையன் தான். சூப்பராக சமைப்பான், நானும் ஓரளவுக்கு சமைப்பேன். எங்கள் 2 பேரோட பாஸ்ட் டைம் என்னென்னா, இன்றைக்கி நீ என்ன சமைச்சா நான் என்ன சமைப்பேன், உன் பொண்டாட்டி என்ன சொன்ன, அப்பா என்ன சொன்னார், நம்ம பிளேட் காலியாச்சா குக்கர் காலி ஆயிடுச்சா, பசங்க காசிப் பண்ணுற மாதிரி நாங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசி சந்தோஷப்பட்டு அடுத்த ஆள் வெறுப்பேற்றி அதில் ஒரு சந்தோஷம். அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ஐயங்கிட்ட அப்பா அவங்க அவர் மனைவி மருமக பத்தியே காசிப் பண்றது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அது காசிப்ல, அதாவது அவ எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா, இல்ல காசிப் தான். அதாவது சந்தோஷமான காசிப். அடுத்த ஆள ஹர்ட் காசிப்லாம் சட்டவிரோதம் கிடையாதுமா. காசிப் இல்லாத உலகம் எவ்வளவு மோசமானது தெரியுமில்ல. ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நம்மளோட ஃபுல் டேவையுமே வந்து அவங்க கிட்ட வெண்ட் அவுட் பண்ணிட்டு அப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும். அப்பாடா. டாக்டருக்கு மத்தியானம் லஞ்ச் டைம் ஆனதும் கால் பண்ணி கேட்பேன், சாப்பிட்டியா அப்படின்னு. அவன் சாப்பிட்டேன்னு சொன்னாலே நான் சந்தோஷப்படுவேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டு என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, நான் பசி பட்டி விட இருக்கிறேன், நீ வாங்கி கொடுத்த சாப்பிடுற மாதிரி இருக்கிறேன். உங்களுடைய உள்மனதுடைய ஏக்கம் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என் ஏக்கம் என்னன்னா, எனக்கு ஒரு டே ஷிஃப்ட் கிடைக்காதா, தூங்கி எந்திக்கும் போது அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நான் திரும்பி ஆஃபீஸ் முடிச்சிட்டாலுமே அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கான டைம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை சார். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. வீடு வந்து ரொம்ப பெருசு சார். ஸோ நாங்கள் அதை லாட்ஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் வீடு இல்லாம பிளாட்பாரத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். வீடு இருக்கவன் கூட கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை மீட்கிறதுக்காக நீ ஒரு அருமையான வீடு வச்சிருக்கிற, அதுல நிம்மதியா வாழ தெரியாம காலையில் பூட்டிட்டு வீடு ஆஃபீஸ் போகிறது, அண்டு நைட்டு வந்து தான் திறக்கிறது. அதானே உலக வழக்கம். பத்திரிக்கை கூட வைக்கிறது இல்லை எங்களுக்கு. நான் கேட்டில் வச்சுட்டு போயிட்டேன், அவங்கள பார்க்கலையா, வீட்டில் யாரும் பெரியவங்களும் இல்லை, அதை பூட்டும் போதும் திறக்கும் போதும் அவ்வளோ மனவலியோடு இருக்கேன். இதை நம்பவே முடியலையடா. இது வரைக்கும் நான் காதலிக்கப்பட்டதில்லை. நான் காதலிச்சிருக்கேன். நள்ளிரவு வரைக்கும் கூட என் கூட உரையாடக்கூடிய தோழிகள் இருக்காங்க. ஆனா காதலனா நான் கன்வெர்ட் ஆகவே இல்லை. காதலிக்கப்படாத ஆண்மனம் எப்படி இருக்கும்? அதை விட பெரிய ஏமாற்றமா எனக்கு பெருசா இருந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டியான்னு கேட்டாலே எனக்கு அது பெரிய விஷயம்தான். சாப்பிட்டியா? அவரை நான் கெட்டவரெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்னா, நான் ஞாபகப்படுத்துவேன் ஃபோன் பண்ணி, நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 2 நாள் வருது 3 நாள் மறந்துடுறேன்னுவார். அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, பட்டு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.